السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. தஃப்சீர் இப்னு கசீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அல் பக்ரா சூராவிலே 23-24 விரிவாக்கத்தை தொடரை பார்ப்போம். குர்ஆனின் அற்புதங்கள் என்ற தலைப்பிலே இமாம் அவர்கள் சில விஷயங்களை இங்கே பதிவு செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் என்று அதை முழுமையாக பார்ப்போம். குர்ஆனுடைய அற்புதம் என்ன? ஒருவர் குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அதன் சொல் நயத்திலும் பொருள் நயத்திலும் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான அற்புத ரசனைகள் பல இருப்பதை நாம் இங்கே கண்டு கொள்ளலாம். பாருங்கள், ஏன் இங்கே குர்ஆனுடைய அற்புதம் இங்கே இமாம் தலைப்பை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால், குர்ஆன் ஒரு சவாலை விடுது. இதுபோல் ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வர முடியாதா? கடந்த 2 நாட்களாக நம்ம அதான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த சவால் அப்படிங்கும்போது குர்ஆன் சவால் விடுதுன்னா இப்போ குர்ஆனுடைய அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளால் அதை முழுமை பெற முடியும். பாருங்கள், அல்லாஹ் கூறுகிறான், இது வேதமாகும், அனைத்தையும் அறிந்தவனும் நுண்ணறிவு மிக்க இறைவனிடமிருந்து அதன் வசனங்கள் உறுதியாக்கப்பட்டும் தெளிவாக்கப்பட்டும் உள்ளன என குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இந்த வேதத்தின் சொற்கள் இறுதி செய்யப்பட்டும் பொருள் விவரிக்கப்பட்டும் அல்லது பொருள்கள் இறுதியாக்கப்பட்டும் சொற்கள் தெளிவாக்கப்பட்டும் உள்ளன. ஆக குர்ஆன் சொல்நயமும் பொருள் செறிவும் வேறு எவராலும் நெருங்கவோ எதிர்கொள்ளவோ முடியாத அளவிற்கு இலக்கிய நயமும் படைத்தவையாகும். இதில் ஆளப்பட்டுள்ள அந்த மொழியை அதை பற்றி சொல்கிறாங்க. இந்த குர்ஆன் பல இடங்களில் மறைவான செய்திகள் பலவற்றை அறிவித்துள்ளது. பிற்காலத்தில் அவை அப்படியே மிக சரியாக நிகழ்ந்தும் உள்ளன. மேலும் அது அனைத்து நன்மைகளையும் கடைபிடிக்குமாறும் எல்லா தீமைகளையும் கைவிடுமாறும் கட்டளையிடுகிறது. இது அழகான விஷயம். வாய்மையிலும் நேர்மையிலும் உம்முடைய இறைவன் வாக்கு நிறைவாகிவிட்டது என குர்ஆனிலே 6வது சூறாவிலே 115வது அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகிறான். எனவே அப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு ஏற்ப செய்திகளை வாய்மையோடும் சட்டங்களை நேர்மையோடும் அது எடுத்துரைக்கிறது. எனவே குர்ஆன் முழுக்க சத்தியம், வாய்மை, நேர்மை, நேர்வழி ஆகியவை தான் நிரம்பியுள்ளன. அரபி கவிதைகளில் காணப்படுவதை போன்று பிதற்றல், பொய், கற்பனை ஆகிய எதுவும் குர்ஆனில் இல்லை. கவிதைக்கு பொய் அழகு என்பார்கள். பொய்யும் புரட்டும் இருந்தால்தான் கவிதைக்கே கவர்ச்சி. ஒரு நீண்ட அரபி கவிதையின் பெரும்பகுதி மது, மாது, புறவி ஆகியவற்றை வர்ணிப்பதிலேயே சொல்லும் அல்லது தனி மனிதன், குதிரை, ஒட்டகம், போர் போன்றவை தொடர்பான பயனே இல்லாத காட்சிகளை துதிபாடுவதிலேயே செலவிடப்படும். ஒரு நுணுக்கமான செய்தியை எவ்வாறு வெளியிடுவது என்பதை காட்டும் கவிஞனின் மொழியாற்றல் வேண்டுமானால் கவிதைகளில் வெளிப்படலாம். 2 அடிகள் மட்டுமே கவிதையின் கருவை கூறும், மற்றவை பயனற்ற அலங்காரம், அவ்வளவுதான். ஆனால் குர்ஆனோ முழுக்க சுவையானது, இலக்கியத்தின் சிகரமானது. அரபுகளின் உரைகளையும் சொல்லாட்சிகளையும் அறிந்திருப்பதுடன் குர்ஆனை பற்றி விரிவான அல்லது சுருக்கமான ஞானம் யாருக்கு உள்ளதோ அவர் இந்த உண்மையை உணர்வார். குர்ஆனில் கூறும் செய்திகளை சிந்தித்தால் இனிமையின் உச்சத்தில் அவற்றை காண முடியும். பாருங்க, கவிதைங்கிறது பொய்யாக சொல்லி அல்லது பெண்ணை வர்ணிச்சே இருக்கும். மது, மாது சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள் பொய்யோடு தான் சேர்ந்துருக்கும். அது ஒரு கற்பனையாக இருக்கும், கேட்க ஒரு மாதிரி இன்பமாக இருக்கும். ஆனால் குர்ஆன் அப்படி அல்ல. இதோ அதோடைய மொழியியல் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் மிக உயர்தரமான சொற்களையும் எல்லாம் மிக அழகான ஒரு இலக்கியத்திலையும் எல்லாம் இறக்கியிருக்கான். இலக்கணம் வேற, இலக்கியம் வேற. அப்போ ரெண்டையும் பார்க்கும்போது அது ஒரு உச்சகட்டத்தில் இருக்குது. அரபியோடைய இலக்கத்தை நம்ம தெரிஞ்சுன்னு சொன்னால் அது ஒரு புரியும் நமக்கு குர்ஆனை வாசிக்கிறப்ப. அது பாருங்கள், விரிவான செய்திகளாக இருக்கட்டும், சுருக்கமான செய்திகளாக இருக்கட்டும், திரும்ப சொல்லப்பட்டிருக்கட்டும், ஒரே முறை சொல்லப்பட்டிருக்கட்டும், எல்லாம் இனிமைதான். சொல்லப்போனால் ஒரு செய்தியை குர்ஆன் திரும்ப கூறும்போது அதன் சுவையும் மெருகும் கூடுகிறது. அது மட்டும் இல்லை, அதோடைய கருத்து அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கும். மனிதனுக்கு அல்லாஹ் மீண்டும் விஷயத்தை சொல்கிறான்னா அதில் முக்கியமான விஷயம் இருக்குது என்பதாக அர்த்தம். இவ்வாறு திரும்ப போவதால் அது பழையதாகி விடுவதும் இல்லை. அதனால் அறிஞர்கள் சடைவடைந்து விடுவதும் இல்லை. ஒன்றை குறித்து அச்சமூட்டியும் எச்சரிக்கை செய்தும் குர்ஆன் பேசத் தொடங்கினால் மலைகளே கூட சிலிர்த்துவிடும்.
செவி புலனற்ற அசைக்க முடியாத பாறைகளின் நிலையும் இதுவென்றால் உணர்வுள்ள உள்ளங்களை பற்றி கேட்க வேண்டுமா? அவ்வாறே ஒரு நன்மைக்கு கிடைக்கவிருக்கும் பிரதிபலன் குறித்து குர்ஆன் வாக்களிக்க தொடங்கினால் திறவாத உள்ளங்களும் திறந்து கொள்ளும், மூடிய செவிகளும் மலர்ந்துவிடும், அமைதியில்லா மனம் கூட சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என ஆசைப்படும். அளவிலா அருளாளனாகிய அரியானசத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியதுதான் குர்ஆன். ஆர்வமூட்டும் வசனங்களில் சில அவற்றில் அவர்கள் நற்செயல் புரிந்ததற்கு பிரதிபலனாக அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சி தரும் சுகங்களை எந்த ஆன்மாவும் அறியாது என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் கூறுறான். அப்போ இந்த வசனம் என்ன செய்து, ஒரு மனிதனுடைய அந்த கண் குளிர்ச்சி, நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்க, அது எப்படி இருக்கும், தூண்ட செய்யுது. அவனா நன்மையின் பக்கமாக நன்மை செஞ்சு அதற்கு கூலியை பெற்றிருக்கான், தூண்ட செய்யுது. இதுதான் குர்ஆன். அந்த சொர்க்கத்தில் மனம் விரும்புகின்ற கண்கள் ரசிக்கின்ற சுகபோகங்கள் உள்ளன, நீங்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பீங்களா அல்லாஹ் கூறுகிறான் பிறதொரு இடத்துல. அப்போ இதை கேட்கும்போது மனிதனுக்கு தானாகவே இறைவன் பக்கமாக தூண்ட தோணும். அச்சமூட்டும் வசனங்களில் சில இப்படி வருகிறது: நீங்கள் கரை சேர்ந்த பின் உங்களை அவன் பூமியின் ஒரு புறத்தில் புதையும்படி செய்ய மாட்டான் என்றோ, உங்கள் மீது கல்மாறி பொழிய மாட்டான் என்றோ நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா என பாவிகளை பார்த்து சில இடத்துல அல்லாஹ் கேட்குறான். அப்போ வானத்தில் இருப்பவனான இறைவன் உங்களை பூமியில் புதைய செய்வதையும் அப்போது பூமி அதிர துவங்குவதையும் குறித்து நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா, அல்லது அவன் உங்கள் மீது கல்மாறி பொழிவது குறித்து அச்சமற்று இருக்கிறீர்களா? நமது எச்சரிக்கை எத்தகையது என்பதை நீங்கள் பின்னர் தெரிந்து கொள்வீர்கள். பாருங்க, இப்போ இமாம் இதே 2 பார்ட்டாக படிச்சிடலாம். அப்போ இமாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆனுங்கிறது கவிதையை போல விஷயங்கள் கிடையாது. கவிதைங்கிறது பொய்யை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதோடைய இலக்கியம், இலக்கணம், இதோடைய சொற்றொடர் எல்லாமே உயர்ந்தது. அந்த மொழியில் ஒரு ஆளாக இருந்து பார்த்தோன்னு சொன்னால் அழகானது தான். அதை விட இதோடைய கருத்துக்கள் மிக பயங்கரமானது. மனிதனுக்கு உபதேசம் செய்கிற இடத்துல உபதேசம் செய்கிற மாதிரி இருக்குது, எச்சரிக்கை செய்கிற இடத்துல எச்சரிக்கை செய்கிற மாதிரி இருக்குது, ஆர்வம் ஊட்டுற இடத்துல ஆர்வம் ஊட்டுற மாதிரி இருக்குது. அப்போ எத்தனை விதமான விஷயங்கள் உள்ள கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இந்த தலைப்பு இங்கே வருது? ஏன்னா நம்ம முன்னாடியே படித்தோம், அல்லாஹ் குர்ஆன் சவால் விடுகிறது என்பதாக. அப்போ குர்ஆன் சவால் விடுதுன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதம்ங்கிற பொறுத்து தான் தெரியும். இலக்கண அடிப்பில் நெருங்க முடியாது, இலக்கிய அடிப்பில் நெருங்க முடியாது, அது சொல்லக்கூடிய உபதேசத்தை யாராலையும் மறுக்கவும் முடியாது, அல்லாஹ் பேசக்கூடிய சத்தியத்தையும் யாராலும் மறுக்க முடியாது. அல்லது அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் இன்றைக்கி இருக்கிற எந்த அறிவியலும் இல்லை இந்த வார்த்தை இது அறிவியலை கூட முரணாகுதுன்னு சொல்ல முடியல. இன்றைக்கி அறிவியல் நாங்கள் உச்சத்தை தொட்டுட்டோம், சர்வசாதாரண சேட்டலைட் அமைச்சிக்கிட்டே இருக்கான், சொல்ல முடியல. குர்ஆனுக்கு எதிராக ஒரு ஆயத்துக்கு எதிராக இவங்களால் கை காட்ட முடியல. கண்ணியமானவர்களே, அப்போ இது எவ்வளோ அற்புதமான விஷயம் என்பதை பாருங்கள். சில நாளைக்கு மேற்கொண்டு இந்த குர்ஆனின் அற்புதங்களுடைய 2வது பகுதியாக நம்ம மீதி உள்ள விஷயங்களை படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்மளுடைய நேரம் அப்படிங்கிறதே ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் தான். ஏன்னா மக்களும் செலவடையக்கூடாது. ஏன்னா நம்ம வாசிப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம வாசிக்கும் போது மக்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டே அப்படியே வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம சில இடங்களில் நம்ம அந்த கருத்தையை மறுபடியும் சொல்லுவாங்க. ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க, 2 பேத்துக்கு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். பார்த்தா 3-4 தடவை அதே படித்து சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். மீதி நாளைக்கு படிக்கலாம். ஆனால் குர்ஆனின் அற்புதங்கிறத என்ன படிக்கிறோமோ மனசில் பதிய வச்சு சகோதரர்களே நம்ம வீட்லேயும் நம்ம எல்லாத்துட்டையும் சொல்லி ஆர்வப்படுத்தி மக்களை குர்ஆன் பக்கம் இணைக்கணும். இதுதான் இதோடைய நோக்கம். செய்யலாங்களா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.